பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். இன்று நம்மோடு மருத்துவர் சுனில் கிருஷ்ணன் அவர்கள் இணைகிறார். இவர் காரைக்குடியைச் சேர்ந்த ஆயுர்வேத மருத்துவர் மற்றும் சிறந்த எழுத்தாளர். நவ காந்தியவாதியான இவர் 2018ஆம் ஆண்டு தன்னுடைய முதல் சிறுகதை தொகுப்பான அம்பு படுக்கை என்ற நூலுக்கு இளம் எழுத்தாளர்களுக்கு சாகித்ய அகாடமி வழங்கும் யுவ புரஸ்கார் விருதை பெற்றார். மேலும் இவரின் படைப்புகள் அம்பு படுக்கை, விஷக்கிணறு இவரது சிறுகதை தொகுப்புகள், நீலகண்டம் என்ற நாவல், அன்புள்ள புல்புல் என்ற தலைப்பில் காந்திய கட்டுரைகள், இந்து ஞானம் ஒரு எளிய அறிமுகம், சுதந்திரமும் சமூக நீதியும், காந்தி எல்லைகளுக்கு அப்பால் போன்ற மொழியாக்க நூல்களையும் வெளியிட்டுள்ளார். வளரொலி என்ற தலைப்பில் நேர்காணல்கள் மற்றும் விமர்சனங்களின் தொகுப்பையும் வெளியிட்டுள்ளார். 2011ஆம் ஆண்டு காந்தி இன்று எனும் வலைப்பூவை தொடங்கி காந்தியியம் குறித்த கட்டுரைகளை எழுதி வருகிறார். மேலும் காந்தியியம் குறித்த பலர் எழுதிய கட்டுரைகளையும் மொழிபெயர்த்துள்ளார். தற்போது நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் தேசத்தந்தை காந்தியடிகள் குறித்து நம்மிடையே பகிர இணைகிறார். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். ஜனவரி 30 தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுது. அதுக்கு காரணம் என்னன்னு நமக்கு தெரியும். காந்தி அவர்கள் அன்று படுகொலை செய்யப்பட்ட ஒரு நாள். நான் ஒரு எழுத்தாளரும் கூட அப்படிங்கிறதுனால சமீபத்தில் காந்தியை சுமப்பவர்கள் அப்படின்னு ஒரு தொகுப்பு கொண்டுட்டு வந்தோம். அந்த தொகுப்பில் மொத்தம் ஒரு 15 கதைகள், வேறு வேறு எழுத்தாளர்கள் எழுதின கதைகள். புதுமை பித்தனில் தொடங்கி பிஎஸ் ராமையா, அப்புறம் இன்று எழுதக்கூடிய ராகிரிதரன், கலைச்செல்வி வரை ஒரு 15 எழுத்தாளர்களுடைய கதை. இந்த கதையில் இருக்கக்கூடிய தனித்தன்மை என்ன அப்படின்னா, அந்த கதைகளில் காந்தி ஒரு கதாபாத்திரமாக வர்றார். மிக ஆச்சரியகரமான ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கதைகளில் காந்தியினுடைய வாழ்க்கை பேசப்பட்ட அளவிற்கே அல்ல, அதைவிட அதிகமாக அவரது மரணம் பேசப்பட்டிருக்கு. சரிபாதி கதைகள் அவருடைய மரணத்தை பேசுது. உதாரணமாக சி சரவண கார்த்திகேயன் எழுதின ஒரு 4ஆம் தோட்டம் அது மரணத்தை ஒரு கிட்டத்தட்ட ஒரு குற்றப்புலனாய்வு செய்யக்கூடிய ஒரு கதையாக இருக்குது. கலைச்செல்வியினுடைய ஆடல் அப்படிங்கிற கதையில் காந்தி இறந்து போன உடனே அவருடைய உடலில் இருக்கக்கூடிய உயிரும் மேலே ஒரு மேகமாக கஸ்தூர்பாவும் ரெண்டும் பேசக்கூடிய மாதிரியான ஒரு கற்பனையில் எழுதியிருக்காங்க. அதுக்கு பிறகு ராகிரிதனுடைய கதை, அந்த கதை பார்த்தோம் அப்படின்னா, மரணம் எப்படி காந்தியை துரத்தி கொண்டே வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம இதை பார்க்கும்போது ஒரு விஷயம் என்ன தெரியுது, ஒரு இலக்கியங்கிறது ஒரு சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு, சமூகத்தினுடைய ஒரு கண்ணாடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இலக்கிய ஆக்கங்களில் காந்தியினுடைய மரணம் திரும்ப திரும்ப பேசப்படுறத நம்ம பார்க்குறோம். ஏன் பேசப்படுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இலக்கியத்தில் ரஷ்ய இலக்கிய பிதாமகர்களான தால்ஸ்டாயும் சரி, தாஸ்தாவஸ்கியும் சரி, 2 பேருமே ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்காங்க. அவங்க 2 பேருடைய கிறிஸ்துவும் வேறு வேறு கிறிஸ்து. நிக்கோஸ் கசன்சாக்கிஸ்ன்னு சொல்லக்கூடிய கிரேக் எழுத்தாளர், அவரும் கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்கார். அது வேற ஒரு. இன்று எழுதக்கூடிய ஜெயமோகன், பால் சக்கரியா மலையாள எழுத்தாளர், இவங்க எல்லாருமே கிறிஸ்துவை எழுதிக்கிட்டே இருக்காங்க. இந்த கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறுவனமயமாக்கப்பட்டதுக்கு, அந்த நிறுவனத்திலிருந்து வெளியேறிய ஒரு அந்தரங்கமான ஒரு ஆன்ம தேடல் கொண்ட ஒருத்தருக்கு அவங்களுடைய ஒரு கிறிஸ்துவாக இவங்க இருக்கிறாங்க. அப்போ ஒரு அமைப்பிலிருந்து ஒரு ஆளுமையை விடுவிப்பது அப்படிங்கிறது தான் இலக்கியத்தினுடைய ஒரு பணியாக இருக்க முடியும். இந்த பெரிய இலக்கியவாதிகள் பெரிய ஆளுமைகளை பற்றி எழுதும்போது அமைப்பிலிருந்து அவங்க விடுவிக்கிறாங்க. அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காந்தியை நமது இலக்கியவாதிகள் இந்த கிறிஸ்துவை எப்படி இவங்க எதிர்கொண்டாங்களோ அந்த மாதிரி கதைகள் வழியாக காந்தியை எதிர்கொள்கிறத நம்ம பார்க்க முடியுது. உதாரணமாக மோகமுள்ள ஒரு இடத்துல காந்தியினுடைய மரணம் பேசப்படுது. ஒரு சின்ன கிராமத்தில், ஒரு காவேரி கரையோரம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் அந்த செய்தி என்ன விதமான அதிர்ச்சியை, அலையை ஏற்படுத்துது அப்படிங்கிறத அது மோகமுள்ள பார்க்க முடியுது. 18வது அட்சக்கோடு அப்படிங்கிற அசோகமித்ரனுடைய நாவலில் அது செகந்திராபாத்தில் நடக்குது.
ஒரு நகரத்தில் ஒரு 10 வயது இளைஞன் வந்து காந்தியினுடைய மரணத்தை வந்து எப்படி எதிர்கொள்கிறான். அவன் வந்து ஒரு பைத்தியம் முடித்த மாதிரி வந்து அந்த சுற்றி மைதானத்தை சுற்றி காந்தி காந்தின்னு ஓடி வருவான். ரொம்ப ஒரு உக்கிரமான ஒரு இடமா அது இருக்கும். அப்போ மீண்டும் மீண்டும் வந்து இந்த விஷயங்கள் எதை நமக்கு ஞாபகப்படுத்துது அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ காந்தியினுடைய மரணம் அல்லது அதுக்கு நாம் கொடுத்த விலை என்ன? அந்த விலையை ஞாபகப்படுத்திக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக தான் வந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் இதை பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த விழுமியத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய விதமாக தான் இந்த கதைகளில் வந்து காந்தியினுடைய மரணம் திரும்ப திரும்ப பேசப்படுது. அது ஒரு தன்னிலை மறந்த வெறி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு நம்மை மீறிய அல்லது நாம் நம்பும் ஒரு விஷயத்துக்காக, அதை நிலைநாட்டுவதற்காக ஒரு எந்த எல்லை வரைக்கும் சென்று ஒரு மனிதரை அழிக்கக்கூடிய ஒரு எண்ணம், அல்லது அந்த மனிதரை அழிப்பதன் வழியாக நமது கருத்து வந்து வெற்றி பெற்றுவிடும் அப்படின்ற ஒரு எண்ணம். யோசித்து பார்த்தா காந்தி வந்து அவருடைய மரணத்தின் மூலமாக வாழ்வை விட பிரம்மாண்டமாக உருமாறிக்கிட்டு இருக்கிறத தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க முடியுது. ஒரு வகையில் அவருக்கு ஏற்பட்ட அந்த கொடூரமான மரணங்கிறது வந்து அவருடைய வாழ்நாள் முழுக்க அவர் என்ன செய்தியை நமக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாரோ அந்த செய்தியை வந்து இன்னமும் வீரியத்தோட, இன்னும் தீவிரத்தோட இன்றைக்கு வரைக்கும் நாம் வந்து திரும்ப திரும்ப பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக அது மாற்றிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். கவிஞர் ரமேஷ் பிரேதன் வந்து ஒரு கவிதை எழுதியிருப்பார். காந்தியை கொன்றது தவறு தான் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். அதில் வந்து அந்த கவிதை ஒரு 10 கவிதை வந்து அதே தலைப்பில் வரிசையாக எழுதியிருப்பார். வரிசையெல்லாம் அங்கங்கே எழுதியிருப்பார். ஒரு கவிதையில் வந்து கோட்ஸே சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு கவிதை இருக்கும். காந்தியை கொன்றது தவறு தான், ஆனால் காந்தியை கொன்றதன் வழியாக இப்பொழுது அவரையும் என்னையும் ஒரே வரிசையில் வச்சுட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சிந்தனை இது. அப்போ ஒரு அஹிம்சையினுடைய பெருமதி என்ன? இன்றைய வாழ்க்கையில் நமக்கு வந்து அஹிம்சை நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, காந்தியை வந்து நம்ம வந்து ரொம்ப புனிதப்படுத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறோம். புனிதப்படுத்துறது வழியாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலுடைய அன்றாடத்திலேருந்து அவரை விலக்கி வச்சிடுறோம். அதெல்லாம் வந்து யாருக்கோ நடக்கிறதுப்பா, யாரோ செய்யக்கூடியதுப்பா. நம்ம என்ன பெரிய காந்தியா, இயேசுவா, கிறிஸ்துவா, இல்லை புத்தரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த மாதிரியான பெரிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து விலக்கி வைக்கிறோம். ஆனால் நிஜத்தில் காந்தி வந்து என்ன நினைக்கிறாரு, காந்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காந்தி வந்து தன்னை வந்து ரொம்ப ஒரு சாமானியனாக நினைக்கிறாரு. தன்னால் முடியக்கூடிய ஒரு விஷயம், தான் பரிசீலிக்காத நடைமுறைப்படுத்தாத எந்த விஷயத்தையும் வந்து அவர் வந்து யாருக்குமே வந்து பிரச்சாரம் செஞ்சது கிடையாது. ஏன்னா இங்கே நமக்கு வந்து பிரச்சாரம் செய்கிறது ரொம்ப சுலபம். நல்லா இரு, அப்படி இரு, இப்படி இரு, என்னது நம்ம எல்லாருக்கும் அது தெரியும், எது சரிங்கிறது தெரியும். அதனால் அதை ரொம்ப எளிதாக வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். சொல்லுவது எவருக்கும் எளிது அப்படின்ற மாதிரி. ஆனால் பிரச்சனை என்னென்னா, நம்ம வந்து அதை நடைமுறைப்படுத்துகிறோமா, நம்ம வாழ்க்கையில் அது வந்து எதிரொலிக்குதா, நம்ம வாழ்க்கையில் வந்து அதுக்கான ஒரு தடம் இருக்கா, அல்லது குறைஞ்சபட்சம் அதுக்கான முயற்சிகள் நாம் எடுத்துக்கிட்டு இருக்கோமா? இந்த கேள்விகள் தான் வந்து காந்தி எழுப்பக்கூடிய முக்கியமான கேள்வி. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு சாத்தியமான, அவரால் முடிந்த ஒன்று எல்லாருக்கும் முடியுங்கிறது தான் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நாம் வந்து ஒரு காந்தியை பின்பற்றுகிறோம் அப்படின்னு உடனே வந்து கதர் வேட்டி, கதர் சட்டை போட்டுக்கிட்டு, அதே மாதிரி ஒரு கதர் போட்டுக்கிட்டு ராட்டை சுற்றணும் அப்படிங்கிறது இல்லை. அது வந்து நகல் எடுக்கிறதுங்கிறது வேறு விஷயம். நகலுக்கான மதிப்பு வந்து என்றைக்குமே வந்து வேறு. நம்ம வந்து காந்தியை போல இருக்கணுங்கிறது வந்து கிடையாது. காந்தியாக இன்னொரு காந்தியாக இருக்கணுங்கிறது தான் இன்றைக்கி முக்கியமான விஷயம். இப்போ நெல்சன் மண்டேலா எடுத்துக்கிட்டோம்னா, அவர் காந்தியை போல இல்லை, அவர் இன்னொரு காந்தியாக இருந்திருக்கார். ஆங் சான் சூக்கி எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது நீங்கள் யார் இந்த முக்கியமான காந்தியர்கள்னு நம்ம சொல்லக்கூடிய யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி, மார்ட்டின் லூத்தர் கிங்காக இருக்கலாம், இவங்க யாருமே வந்து காந்தியை போல இருந்தவர்கள் இல்லை. அவர்கள் எல்லாருமே தங்கள் அளவில் காந்தியாக இருந்தவர்கள். சுந்தர்லால் பகுனா அப்படின்னு ஒரு பெரியவர்,
போன வருஷம் கரோனாவில் இறந்து போயிட்டார். அவர் வந்து அவர் தான் வந்து இந்த சிப்கோ இயக்கம் அப்படிங்கிறத வந்து அதை கொண்டு சென்ற ஒரு முன்னணி நபர்களில் ஒருத்தர் அவர். சிப்கோங்கிறது என்னென்னா, இமாலய மலைத்தொடரில் நிறைய மரங்கள் இருந்தது. அந்த மரங்கள் எல்லாம் வந்து வெட்டப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் அவங்களுடைய அந்த காடு சார்ந்த வாழ்வாதாரம் அதெல்லாம் இருந்தபோது முதல் ஒரு சூழலியல் இயக்கங்கிறது வந்து இந்தியாவில் வந்து சிப்கோ இயக்கம் தான். அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து சூழலியல் சார்ந்த சட்டங்களே வந்து நம்ம இங்கே இயற்றுறோம். கிட்டத்தட்ட ஒரு 5000 மைல் வந்து ஒரு இமயமலை தொடர்கள் நடந்து ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள், உள்ளூர் பெண்கள் வந்து மரத்தை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு வெட்ட வரும்போது கட்டி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அந்த புகைப்படங்கள் இன்றைக்கும் நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் உலக அளவில் வந்து ட்ரீ ஹக்கர் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மரத்தை தழுவும் ஒரு சமூகமே வந்து உருவாகிருக்கு. அந்த சிப்கோ இயக்கம் இதில் இருக்கக்கூடிய படைப்புக்கத்தை தான் நம்ம பார்க்கணும். ஒரு போராட்டங்கிறது வந்து ஒரு காந்திய போராட்டம் அல்லது காந்திய விஷயங்கிறது என்னென்னா, அது ரொம்பவே ஒரு படைப்புக்கம் கொண்ட ஒரு விஷயம். ஒரு வினோபா பாவே வரார். வினோபா பாவே வந்து பூதான இயக்கம் செய்கிறாரு. நில உச்சவரம்பு சட்டம் எந்த அளவுக்கு இங்கே நிலத்தை வந்து பிரித்து கொடுத்துருக்கோ, அதை விட, அதாவது ஒரு சட்டத்தின் வழி நம்ம அடைஞ்ச இலக்கு இருக்கு இல்லையா, அந்த இலக்கை விட இப்படி தன்னார்வமாக பூதானம் பெற்று சேகரித்த நிலத்தினுடைய அளவு வந்து மிக அதிகம். அதுதான் வந்து ஒரு ஆன்ம பலம், அல்ல ஆன்ம பலத்தினுடைய ஒரு வெளிப்பாடுன்னு நம்ம வந்து சொல்ல முடியும். இப்படி ஜேசி குமரப்பாவை பற்றி இன்றைக்கி நாம் பேசுகிறோம். ஜேசி குமரப்பா ஒரு தமிழர். அபாரமான பொருளாதார சிந்தனைகளை வந்து அவர் முன் வச்சுக்கிட்டு இருக்கார். நம்ம ஒரு மாற்று பொருளியல் பற்றின சிந்தனைகளை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கார். நம்ம வந்து நம்ம பொருளாதாரத்தில் வந்து எதை வச்சு எதை அளக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. ஒரு உற்பத்தி அலகு சார்ந்து அல்லது பயன்பாடு சார்ந்து அளக்கிறோம். ஆனால் நமக்கு வந்து மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு அளவுகோல் இருக்குது, ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து ஒரு பொருள் வைத்திருக்கக்கூடியதை வச்சு நம்ம வந்து நம்ம பொருளாதார அல்லது நம்மளுடைய வசதியை வந்து நம்ம வந்து அளக்கிறோம். ஆனால் அதுக்கு மாற்று சிந்தனைகளை வந்து நம்ம ஒரு பௌத்தத்திலிருந்து இந்திய மரபுகளிலிருந்து எடுத்து அந்த வகையில் வந்து ஜேசி குமரப்பா ஒரு மிக முக்கியமான ஒரு காந்தியராக இருக்கார். இப்படியான பலர் காந்தியை உட்சரித்து கொண்டு தங்களுடைய அளவில் அதை வந்து களத்தில் நடைமுறைப்படுத்தி நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதுதான் வந்து காந்தியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி. காந்தியை போன்றவர்களை உருவாக்குவதல்ல, காந்திகளை உருவாக்குவது. அசலான ஒரு சிந்தனை, அசலான ஒரு படைப்போக்கத்துடன் கூடிய ஒரு விஷயங்களை வந்து நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் செய்ய முடிஞ்சால் நாம் வந்து ஒரு காந்தியர்னு நம்மளை வந்து சொல்லிக்கலாம். அப்படிங்கிறது தான் இந்த நாளுக்கான ஒரு செய்தியாக சொல்ல விரும்புகிறேன். நன்றி. நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்று நம்மோடு அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் தேசத்தந்தை காந்தியடிகள் குறித்து ஆயுர்வேத மருத்துவர், எழுத்தாளர், நவ காந்தியவாதி என்றெல்லாம் போற்றப்படக்கூடிய சுனில் கிருஷ்ணன் அவர்கள் பேசிய உரையை கேட்டோம். இந்த நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில மட்டும் இல்லாம அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்டிலையுமே கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி நேயர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கும் உங்களுடைய கருத்துக்களை அனுப்பலாம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றிகள்.